அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். நம்ம மூலிகையை பற்றி விவாதிக்கும் போது எல்லாரும் கேட்குற விஷயம், சார் இன்றைக்கி ஒரு பெரிய காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய விஷயம், பெண்கள் அழகியல் சார்ந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அது சிந்தட்டிக் காஸ்மெட்டிக்காக இருக்கலாம், நேச்சுரல் காஸ்மெட்டிக்காக இருக்கலாம், முகப்பூச்சிக்கு ஒரு க்ரீமு, உதட்டு பூச்சிக்கு ஒரு க்ரீமு, தோல் பூச்சிக்கு ஒரு க்ரீமு, அதே போல் பாதத்திற்கு பேசுகிறதுக்கு ஒரு க்ரீமு, தலைக்கு போடுறதுக்கு ஒரு க்ரீமு, இப்படி இவ்வளவு வாஸ்ட்டாகவும் இவ்வளவு பறந்துபட்டு சொல்கிறாங்களே. அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் இந்த அழகியல் தொடர்பாக எதுவுமே பயன்படுத்தலையா? இப்போ பெண்கள்லாம் ஏன்னா இயற்கையான அழகாகவே இருந்தாங்க. அவங்களுக்கு இயற்கையான அழகோட சேர்த்து அவங்களுக்கு ஊட்டமேற்றிக்கணுன்ற ஒரு எண்ணமோ அதற்கான தயாரிப்பு எது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறதுல நானும் பல நாட்கள் தேடி கொண்டிருந்ததில் ரொம்ப இயற்கையானதாகவும் எந்த விதமான நச்சு வேதிப்பொருட்களாகவும் இயற்கையாகவே செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பு, அற்புதமான ஒரு மல்டிபர்பஸ் காஸ்மெட்டிக் க்ரீம். அதாவது பல்நோக்கு தன்மையுடைய ஒரு அழகு சாதன பொருள். அந்த அழகு சாதன பொருள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் சாம்பிராணி போன்று அதோட வகையில் இருக்கக்கூடிய குங்கிலியம் என்ற ஒரு பொருளிலிருந்து எடுக்கிறோம். இதோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் வெளியே போகிறத நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட முடியுமா? ஆனால் இந்த குங்கிலிய வெண்ணெய், அதாவது சித்த மருத்துவத்தில் வெண்ணெய் அப்படின்ற ஒரு தயாரிப்பு வகையும் இருக்குது. இந்த குங்கிலிய வெண்ணெயை வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்துகிறாங்க, அதே போல் உள்பிரயோகமாகவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு சித்த மருத்துவ தயாரிப்பை இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம குங்கிலிய வெண்ணெய் அப்படின்ற ஒரு அற்புதமான தயாரிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குங்கிலிய வெண்ணெயை உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம், வெளி உபயோகத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த வெப்ப காலத்தில் வர நோய்களான, அதாவது முக்கியமாக தோலில் வர பிரச்சனை, உடம்புல வர எரிச்சல், தோலில் வர தடிப்பு, உள்ளங்கால் பாதம் எரிச்சல், இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான குங்கிலிய வெண்ணெய் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குங்கிலிய வெண்ணெய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நல்லெண்ணெய், அப்புறம் வெள்ளை குங்கிலியம், அதோட இளநீ, இந்த 3 பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போது இந்த வெள்ளை குங்கிலியம் இந்த மாதிரியா கட்டியான சாம்பிராணி மாதிரியான ஒரு பிசின் தன்மையோடு இருக்கும். இதை நம்ம எப்படி வெண்ணெயாக மாற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 500 ml நல்லெண்ணெய்க்கு 150 கிராம் வெள்ளை குங்கிலியத்தை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறோம். இப்போது முதல்ல 500 ml எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இந்த வெள்ளை குங்கிலியத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். இந்த பவுடர் 150 கிராம் பவுடரை எடுத்துக்கிறோம். இந்த பவுடரை இந்த எண்ணெயோட சேர்த்துறோம். இதுவரை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இந்த எண்ணெயோடு இந்த பவுடரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். இந்த எண்ணெயும் பவுடரையும் லேசாக கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில இதை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த எண்ணெயை நல்லா கலந்துடுறோம். குங்கிலிய பொடியையும் எண்ணெயையும் கலந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். மிதமான தீயில தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போது இந்த எண்ணெயும் வெள்ளை குங்கிலியமும் நல்லா சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை குங்கிலியம் எல்லா மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். அது மாதிரி மலைப்பகுதிகள், மலை அடிவாரங்கள், மலைக்கு போனீங்க அப்படின்னா அந்த அடிவாரத்தில் இந்த குங்கிலியம் கட்டாயமாக கிடைக்கும். வெள்ளை குங்கிலியம் பற்றி சித்தர்கள் பாடல், பெரும்பாடு மேகம் போம் போறதுடலில் அரும்பிய புண் ஆறும் இவையல்லால் துரும்பாம் எலும்புருக்கி புண் சீலும் ஏகும் உலகில் சலம் பருகும் குங்கிலியத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நல்லெண்ணெய் கூட இந்த குங்கிலியம் முழுசாக கரைஞ்சிடுச்சு. இதை முழுமையாக கரைஞ்ச பிறகு இன்னும் நம்ம அதிக நேரம் காய்ச்சிருந்தோன்னா அடியில் பிசின் மாதிரி ஒட்ட தொடங்கிடும். அதனால் இப்போ முழுமையாக கரைஞ்சி நுரை அடங்கிடுச்சு. இப்போது இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே சூட்டோடவே ஓரளவுக்கு ஆறுனா போதும், ஆனால் கொஞ்சம் சூடோடவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இளநீரில் இதை ஊற்றுறோம். இப்போ நம்ம இளநீர் எடுத்துக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில். இனிமேல் ஸ்டவ் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த எண்ணெயை எடுத்து வச்சிடறோம். இப்போது நம்ம நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இளநீர் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறோம். இப்போ இளநீர் ஒரு 500 மில்லி அளவுக்கு, 1/2 லிட்டர் அளவுக்கு இளநீர் எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம இளநீர் எடுத்துட்டோம். அதில் சம அளவுக்கான நம்ம காய்ச்சின குங்கிலியம் சேர்த்து காய்ச்சின நல்லெண்ணெய் பாதி ஆறுன நிலையில் இருக்குது. இதை எடுத்து இதோட சேர்க்க போகிறோம். இப்போ இதில்
1/2 லிட்டர் இளநீரும் 1/2 லிட்டர் நம்ம குங்குளியம் சேர்த்து காய்ச்சினா நல்லெண்ணெயும் இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடைய போகிறோம். நம்ம மத்து வச்சு கடைஞ்சாலும் கடைஞ்சிக்கலாம், அல்லது நம்ம இந்த மாதிரியா ஒரு ஸ்பின்னர் வச்சு கடைஞ்சாலும் கடைஞ்சிக்கலாம். இதை நம்ம நல்ல முழுமையாக கடைய போகிறோம். நம்ம இதை கடைய என்ன ஆகும் அப்படின்னா இதுலேருந்து வெண்ணெய் தனியாக திரண்டு வர தொடங்கும். இந்த குங்குளியம் பார்த்தோன்னா நமக்கு உடலில் ஏற்படுற இந்த வெண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்படுற உஷ்ண சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே ஒரே தீர்வு அமையக்கூடியது. இந்த வெண்ணெய் வந்து வெளியவும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது நம்ம உள் மருந்தாகவும் உள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம். வெண்ணெய் நம்ம நேரடியாக பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு மந்தத்தன்மையும் நெஞ்சு கரிச்சல் எரிச்சலை தரக்கூடியது. இது அதற்கு மாறா இந்த வெண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமான அளவு வயிற்றுப்புண், அதாவது ரொம்ப அதிகமான அளவு அல்சர் புண் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது சும்மா வாயில் வச்சாலே தொண்டையிலேருந்து வயிறு நெஞ்சு பகுதி எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப சிவியரான வயிற்றுப்புண் இருக்கவங்களுமே நம்ம இந்த வெண்ணெயை வந்து அருமையாக எடுத்துக்கலாம். இது போக அதாவது நம்முடைய குடல் புண், இது தவிர்த்து நம்ம உடலில் ஏற்படுற எந்த இடத்துல ஏற்படுற சூட்டினால் ஏற்படுற புண், முக்கியமாக உந்தி புண் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது தொப்புள் பகுதியை சுற்றி வர்ற புண்களுக்கும் இந்த வெண்ணெயை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா அருமையாக பலனளிக்கக்கூடியது. உடனடியாக அருமையான கூலண்ட் அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக நம்ம இப்போ சாப்பிடும் போதே வாயில் இந்த வெண்ணெய் வச்சு சாப்பிடும் போதே அது குளிர்ச்சியாக உள்ளே இறங்குறத நம்மளாலே உணர முடியும். இப்போது இதில் முழுமையாக வெண்ணெயாக மாறிடுச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரியா ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு பிசினாக இருக்கதை முழுமையாக எண்ணெயாக மாற்றிருக்காங்க சித்தர்கள் இந்த ஃபார்முலாவில். இப்போது இதை எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில். இப்போது இந்த வெண்ணெய் பகுதியை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம். இந்த வெண்ணெயை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் பயன்படுத்தலாம், அல்லது தண்ணீரில் ஊற்றி வச்சு இந்த வெண்ணெயை தாராளமாக 1 மாதம் வரை பயன்படுத்தலாம். நம்ம பக்குவமாக வச்சுட்டோம் அப்படின்னா 3 மாதங்கள் வரை கூட இந்த வெண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த வெண்ணெய் வந்து உள் பிரயோகமாக நம்ம உள்ளவும் சாப்பிட்டுக்கலாம், வெளியவும் அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரக பாதையில் வர எரிச்சல், யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல், இந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த வெண்ணெயை நம்ம என்ன அளவு அப்படின்னா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சாப்பிட்டுக்கலாம். வயிற்றில் வர எரிச்சல், நம்ம உணவு உண்றதுக்கு லேட் ஆயிடலாம், இல்லாட்டினா நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இயல்பிலே இருக்கவங்க வயிற்று பகுதியில் வர எரிச்சல் சரியாகிறதுக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இது போக பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல், நீர்க்கடுப்பு, கை காலில் வர எரிச்சல், உள்ளங்கை கால் எரிச்சல், முகத்தில் வர எரிச்சல், ஸ்கின்ல வர எரிச்சல் எல்லாத்துக்குமே இந்த வெண்ணெயை 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரை தொடர்ச்சியாக நம்ம வெயில் காலம் சரியாக வரையோ இல்லை அந்த தொந்தரவு சரியாக வரையோ ஒரு 40 நாள் 48 நாட்கள் வரை நம்ம தொடர்ச்சியாகவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த குங்குளிய வெண்ணெயை உள் பிரயோகமாக பயன்படுத்தும் போது, உள்ள மருந்துக்காக சாப்பிடும் போது மிதமான அளவுக்கு கசப்புத்தன்மை இதில் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுடர் பண்ணி இது கூட சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும் போது வெளி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம பண்ணும்போது இந்த வெண்ணெயை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம உதட்டில் வர்ற ரணங்கள், ஒரு சிலருக்கு உதடு வந்து வெடிப்பு இருக்கும், உடம்புல எந்த பகுதியில் வர்ற கொப்புளங்கள் ரணங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பாதத்தில் வர வெடிப்புக்கு பயன்படுத்தலாம். டயபெட்டிக் பர்சன்ஸ், அதாவது நீரிழிவு சர்க்கரை நோய் இருக்கவங்க பாதத்தில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க இந்த வெண்ணெயை உள்ளங்கால் பாதத்தில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலமாகவும் உள்ள இதே வெண்ணெயை சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாகவும் இந்த எரிச்சல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய அற்புதமான குங்குளிய வெண்ணெய் இது. அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.